அனைவருக்கும் வணக்கம். பண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த பதிவில் விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாங்க. முதல்ல மாத கிரகங்களோட சஞ்சார நிலையை கவனிக்கலாங்க. சனி பகவான் 4வது ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க. 5ல் ராகு பகவானும் 11ல் கேது பகவானும் இருக்காங்க. 6வது ஸ்தானத்தில் இந்த மாதம் முழுசுமே ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க. 7வது ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க. சுக்கிரன் புதன் சூரியன் முதல் 2 வாரம் 7வது ஸ்தானத்துலையும் அடுத்த 2 வாரம் 8வது ஸ்தானத்துலையும் ஜூன் மாதத்தில் சஞ்சரிக்க போகிறாங்க. ஜூன் மாதம் முற்பகுதியில் அதாவது முதல் 2 வாரத்தில் நல்ல தனயோகம் இருக்குங்க. பணபர ஸ்தானங்கள்னு சொல்லப்படுற 2, 5, 8, 11 இந்த ஸ்தானங்களோட அதிபதியான குருவும் புதனும் 7ஆம் இடத்துல சேர்க்கப்பட்டிருக்காங்க. அதனால பணவரவு இந்த மாதம் முற்பகுதியில் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. கூடவே 7வது ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரனும் ஆட்சி பலத்தோடு இருக்காருங்க. விருச்சக ராசி விருச்சக லக்னத்துக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் 7வது ஸ்தானத்தில் இவங்களோட சேர்ந்துருக்காருங்க. இது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் பொருளாதார வரவையும் கொடுக்குங்க. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. எதிர்பாராத வகையில் நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான நல்ல சூழ்நிலைகள் இருக்குங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மாதம் பிற்பகுதியில் சூரியன் புதன் சேர்க்கை 8வது ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு போகிறக்கான யோகங்கள் கூட சில பேர்த்துக்கு அமையறக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த கிரக சேர்க்கையானது புத்தி கூர்மையும் அறிவையும் கொடுக்குங்க. உத்தியோகத்தில் எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் ரொம்ப சாதுரியமாக புத்திசாலித்தனத்தோட அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. திருமண வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தாராளமாக திருமண முயற்சிகள் செய்யலாங்க. நல்ல வரன் அமையறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. கூட்டா தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. செவ்வாய் பகவான் 6வது ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால இந்த மாதத்தில் போட்டி சூழல் நிறைஞ்சதாக இருக்குங்க. எந்த காரியத்தையும் ஒரு கவனத்தோடு செய்யணுங்க. உங்களை சுற்றி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள விட பொறாமைப்படுறவங்க தாங்க இந்த மாதத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. அதனால் எதுலேயும் எச்சரிக்கையோடு செயல்படணுங்க. உங்களுக்கு கெடுதல் செய்கிறவங்களாகவே இருந்தாலும் அவங்களோட சண்டை போடாமல் அவங்ககிட்ட ஒதுங்கி நிற்கிறதே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. விருச்சிக ராசியை 10ஆம் பார்வையாக சனி பகவானும் 8ஆம் பார்வையாக செவ்வாய் பகவானும் பார்க்கறதுனால மனக்குழப்பமோ சஞ்சலமோ ஏற்படுங்க. முன்கோபமும் அதிகமாக வருங்க. எது எப்படி இருந்தாலும் குரு பகவான் ராசியவே பார்க்கறதுனால பெரிய கஷ்டங்களையோ சிக்கல்களையோ கொடுக்காத குரு பகவான் காப்பாற்றுவாருங்க. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெட்டராக இருக்குங்க. மாதம் முற்பகுதியில் 7ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் மற்ற கிரக அமைப்புகள்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. அதனால் கணவன் மனைவிக்குள்ள அன்பு மேலோங்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போவாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க. எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும் கணவன் மனைவி பேசி முடிவெடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதத்தில் இருக்குங்க. குடும்பத்திலையும் வெளியிலையும் உங்களோட கருத்துக்கு ஒரு மரியாதை கிடைக்குங்க. இடம் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல இடம் அவ்வளோ சீக்கிரம் அமைஞ்சிடாதுங்க. அதிக முயற்சிகள் தேவைங்க. அதே போல தாங்க இடம் விற்கிறதுக்கு நம்ம சொல்கிற ரேட்டுக்கு வாங்குறதுக்கு யாரும் அதிகமாக முன் வர மாட்டாங்க. அதனால் இந்த ப்ராசஸே கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க நடக்கும். ஒரு சிலருக்கு சரக்கு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சரக்கு வாங்குறவங்களுக்கு அந்த தொழில் நல்ல லாபகரமாக இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை தாங்க நிலவுது. அதிக சிரத்தை எடுத்து படிக்கணுங்க. விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்கள் அவங்களோட பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. படிப்பில் ஆர்வம் குறைவாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக அவங்கள கையாளணுங்க. குழந்தை வர வேண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டாக்டரோட ஆலோசனை பெற்று நீங்கள் முயற்சிக்கலாங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பூர்வீக சொத்தில் ப்ராப்ளமும் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைமையாக இருக்குங்க. முழுசாக தீரலைங்க. கொஞ்சம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குங்க. இந்த மாதத்தில் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. மிக தேவையாக இருந்தால் மட்டும் அளவோட கடன் வாங்குறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க. விருச்சக ராசி விருச்சக லக்ன நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் இருக்குங்க. கூடவே நல்ல தனவரவும் இருக்குங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.